வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் டெக்னிக்ஸ் தான் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம்ஸோடு உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. சரி, ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாவை சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு அனுப்புகிறோம். அப்படி அனுப்பும் போது அந்த டேட்டாவில் ஏதாவது ஒரு பிட்டு வந்து மாறிட்டுருக்கும், அப்படி இல்லை மல்டிபிள் பிட்ஸு மாறிட்டுருக்கும். அந்த எரர்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எப்படி கரெக்ட் பண்ணுறது தான் இந்த கான்செப்டே. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதனுடைய டெஃபினிஷன் பார்க்கலாம். ப்ராசஸ் ஆஃப் மானிட்டரிங் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபைண்ட் வென் த எரர் ஹாஸ் அக்கர்ட். இப்போ நம்ம ஒரு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷனுக்கு. அப்படி அனுப்பும்போது எந்த இடத்துல எப்போ அந்த எரர் வந்து டிடெக்ட் ஆகுது அதை கண்டுபிடிக்கிறது தான் எரர் டிடெக்ஷன். ஓகேங்களா? அது நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ரிடண்டன்சி. இது முதல்ல இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்குள்ளே போக முடியும். ரிடண்டன்சினா ஒன்றும் இல்லை, ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டா கூட எக்ஸ்ட்ராவாக நம்மளா ஒரு பிட்டை ஆட் பண்ணி விட்டுருவோம், அதான் ரிடண்டன்சி. ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் எக்ஸ்ட்ரா பிட் வித் டேட்டா யூனிட். எதுக்காக ஆட் பண்ணுறோம்? எரரை டிடெக்ட் பண்ணுறதுக்கும் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கும் தான் நம்ம இந்த ரிடண்டன்சி கான்செப்டை பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? நம்ம ஒரு டேட்டா அனுப்புகிறோம், அது கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு பிட் ஆட் பண்ணி அனுப்புறது தான் ரிடண்டன்சி. நெக்ஸ்ட் பிளாக் கோட்ஸ். இந்த பிளாக் கோட்ஸ்னால் என்னதுன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு மெசேஜ் இருக்குது. இந்த மெசேஜை நான் என்கோடர்கிட்ட கொடுத்தேன்னா அது எனக்கு ஒரு அவுட்புட்டு, கோட் பிளாக் அவுட்புட்டு கொடுக்கும். அது என்ன கோட் பிளாக் அவுட்புட்னா, ஃபஸ்ட் நான் ஒரு மெசேஜ் எடுத்துக்கிறேன், அது கே பிட்டு. ஓகேங்களா? 8 பிட்டு வச்சுப்போம், ஒரு 12 பிட்டு, எவ்வளோ பிட்டுன்னு வச்சுக்கோங்க, கே பிட்டு வச்சுக்கிறோம். அந்த மெசேஜ் கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு செக் பிட்ஸை கூட சேர்த்து அனுப்புவேன், வரும் எனக்கு, அதுதான் கோட் வேர்ட். ஓகேங்களா? ஸோ ஒரிஜினலாக ஒரு மெசேஜ் இருக்குது, அது கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு செக் பண்ணுறதுக்கு ஒரு பிட் யூஸ் பண்ணுவோம், அதான் செக் பிட்ஸ். இது எல்லாம் சேர்ந்தது தான் கோட் வேர்ட். ஸோ மெசேஜ் எவ்வளோ பிட்டு? கே பிட்டு. அப்போ செக் பிட் வந்து பேலன்ஸ் இருக்குது தான் செக் பிட்டு, அதை நம்ம க்யூன்னு வச்சுப்போம். இது மொத்தமாக என் பிட்டு, அந்த எண்ணில் கே சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? இந்த செக் பிட் கிடச்சிரும். அதை q = n - kன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு மெசேஜ் இருக்குது, அந்த மெசேஜ் வந்து கோட் பிளாக்கை எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம்? கூட எக்ஸ்ட்ராவாக அந்த செக் பிட்டை அந்த மெசேஜ் கூட இணைச்சிட்றோம். ஓகேங்களா? இதோடைய கான்செப்ட் தான் கண்டினியூ ஆக போகுது. பாருங்கள், சென்டர் சைடில் நான் வந்து ஒரு டேட்டா வேர்டு, அதுதான் டேட்டா. ஓகேங்களா? இந்த டேட்டாவை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜென்ரேட்டரில் அனுப்பி ஒரு கோட் வேர்டை க்ரியேட் பண்ணியாச்சு. என்ன பண்ணியிருக்கோம்? இந்த மெசேஜ் கூடவே எக்ஸ்ட்ராவாக ஒரு பிட் ஆட் ஆகிருக்கும். எத்தனை பிட் வேணால் ஆட் ஆகிருக்கும். ஒரு பிட் ஆட் பண்ணலாம், 2 பிட் ஆட் பண்ணலாம், 3 பிட் ஆட் பண்ணலாம், தான் n பிட். இது அப்படியே நான் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறேன், ரிசீவருக்கு போகுது. அன்ரிலையபிள் டிரான்ஸ்மிஷன்னா இது நடுவில் வந்து எரர் வரும், பிட்டு மாறிட்டுருக்கும், அதாவது அன்ரிலையபிள் டிரான்ஸ்மிஷன் சொல்கிறோம். ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்காது. இப்படி போகும்போது இந்த கோட் வேர்டை வந்து வாங்கிக்கிட்டு அதை செக் பண்ணுது. வேலிடாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து டேட்டாவை எடுத்துக்கும், இங்கே அனுப்பின டேட்டாவை எடுத்துக்கும். இங்கே எதனா நடுவில் மாறி இருந்ததுன்னா இன்வேலிட்னு சொல்லி வெளியே தள்ளி விட்டுரும், டிஸ்கார்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் சென்டருக்கும் ரிசீவருக்கும் நடக்கக்கூடியது. ஓகேங்களா? இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். டேட்டா வேர்ட்ஸ் அண்டு கோட் வேர்ட்ஸ் ஃபார் k வேல்யூ 2 n வேல்யூ 3 எடுத்துக்கிறோம். கே பிட் ஒரு 2 எடுத்துப்போம், n பிட் வந்து ஒரு 3 எடுத்துப்போம். கே பிட் 2னா இதான் இன்புட்டு, 0 0 0 1 1 0 1 1. n என்னது? கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறது, செக்கர். ஸோ கோட் வேர்ட்ஸ் கூட நம்ம என்ன பண்ணுறோம்? 0 0 0 1 1 1 0 1 1 1 0 இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ இது 2 மெசேஜ், இது எல்லாமே மெசேஜ், இது எல்லாமே அந்த செக் பண்ணுற கோட்ஸ். ஸோ இது ரெண்டும் இணைச்சாச்சு. இப்போ அஸ்யூம் த சென்டர் என்கோட் த டேட்டா வேர்ட் 10, அதாவது 10ன்னு படிக்கணும், இது 10 as 101 அண்ட் சென்ட் இட் டு த ரிசீவர். இப்போ இந்த 10 இருக்குங்க இல்லையா, இது வந்து எங்கே போகுது? த சென்டர் என்கோட் த டேட்டா வேர்ட் 10 as 101. இந்த 10 கூட 101 இணைச்சிடும், கோட் வேர்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த 10 வந்து இப்போ 101 ஆகிடுச்சு, இதுதான் கோட் வேர்டு. இப்போது இந்த கோட் வேர்டை நான் ரிசீவருக்கு சென்ட் பண்ணுறேன். அப்படி சென்ட் பண்ணும்போது ரிசீவருக்கு அந்த 101 வந்துச்சுன்னா அது வேலிட்னு அர்த்தம். அப்போ வேலிட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணோம்? அதுலேருந்து இந்த 10 மட்டும் எடுத்துக்கும், அந்த 1 ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? ஸோ 10ன்னு ஒரு மெசேஜ் இருக்குது, அது என்னவா மாற்றியாச்சு? 101 நம்ம கோட் வேர்ட் பண்ணி அனுப்பிச்சாச்சு ரிசீவருக்கு. ரிசீவர் என்ன பண்ணுறாரு? ஸோ மொதல் 2 இன்புட் இருக்குல்லையா, 10 அதை மட்டும் எடுத்துக்கும், லாஸ்ட்டில் இருக்கிற அந்த 1 விட்டுடும். இதுவே வந்து
ரிசீவர் கிட்ட 111 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு என்ன இருக்கணும், ஸ்டார்டிங்கில் 10 இருக்கணும், இங்கேயும் 10 இருக்குங்களா. ஸோ இந்த இடத்துல 10 இருந்தால் தானே அது வேலிடு. ஆனால் இங்கே 11 இருக்குது. அப்படி எப்படி இருந்துச்சுன்னா அது நாட் வேல்யூட். அப்போ இதெல்லாம் பண்ணிட்டோம், விட்டுட்டோம், வெளியே தள்ளிவிடும், டிஸ்கார்ட் பண்ணிவிட்டோம். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கிற நீங்கள் 2 பிட் எடுத்துங்க, 0 00 01 01 10 10 11 11. கூட எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு பிட் ஆட் பண்ணுறோம், 0110 இந்த மாதிரி. ஓகேங்களா. அந்த மெசேஜ் கூட ஒரு எக்ஸ்ட்ராவாக பிட் ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன வருது, ஒரு கோட் வேர்டு வருது. அந்த கோட் வேர்ட்லேருந்து நம்ம அந்த ரிசீவருக்கு சென்ட் பண்ணுறோம். கரெக்டாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கோம், தப்பாக இருந்தால் டிஸ்கார்ட் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட், ஹேமிங் டிஸ்டன்ஸ். இதோட மீனிங் பார்க்கலாம். த நம்பர் ஆஃப் கரஸ்பாண்டிங் பிட் இன் 2 கோட் வேர்ட்ஸ் டிஃபர் வென் போத் ஆர் ஹேவிங் ஈக்குவல் எலமெண்ட்ஸ். அதுதான் நம்ம ஹேமிங் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு புரிய வைக்கிறேன், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க பாருங்கள். ஃபைண்ட் த ஹேமிங் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 கோட் வேர்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கோட் வேர்ட் பாருங்கள், 000 011. ஸோ இதை நம்ம ஏன்னு எடுத்துப்போம், ரெண்டாவதாக இருக்கிறத பின்னு எடுத்துப்போம். ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஏக்கும் பிக்கும் எக்ஸ்ஆர் எடுக்க போகிறோம். ஸோ ஏ எடுத்துங்க எழுதிப்போம், பி எடுத்துங்க எழுதிப்போம். எக்ஸ்ஆர் என்னது, சேம் எலமெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அது 0ன்னு எழுதணும். டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸாக இருந்தால் 1. இங்கேயும் 0 1 இருக்குது, டிஃப்ரெண்ட் எலமெண்ட் 1. ஸோ எத்தனை 1 வந்திருக்கு நம்மளுக்கு ரிசல்ட்டில், 2 1 வந்திருக்கு. அப்போ அதான் ஆன்சர், தான் ஹேமிங் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டுக்கு இதை ஏன்னு எடுத்துப்போம், 101 01. நெக்ஸ்ட்டு 11110 இதை எடுத்து இங்கே எழுதிப்போம், ஏ பின்னு. இதுக்கு எக்ஸ்ஆர் பண்ண போகிறோம். சேமாக இருந்துச்சுன்னா 0. எங்கெல்லாம் சேமாக இருக்குது பாருங்கள், சேம் இன்புட்டாக இருந்தால் 0, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே 1ன்னு அர்த்தம். ஸோ சேம் இன்புட்டாக இருந்தால் 0, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1. இப்போ இதில் எத்தனை 1 இருக்குது, 3 1 இருக்குது. அப்போ இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 3. ஸோ இப்படி தான் நம்ம ஹேமிங் டிஸ்டன்ஸை கண்டுபிடிப்போம். ஓகேங்களா. இந்த டிஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறது எரர் இருக்கா இல்லையான்னு. ஓகேங்களா. நெக்ஸ்ட், பேரிட்டி செக் கோட். பேரிட்டி செக் கோட்னால் ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு மெசேஜ் இருக்குது, D0 D1 D2 D3, ஒரு 4 பிட்டு உள்ள மெசேஜ் இருக்குன்னு வச்சுங்களேன். எக்ஸ்ட்ராவாக நம்ம இங்கே ஒரு பிட் ஆட் பண்ணுவோம், அதான் பேரிட்டி பிட் ஆர் நாட். அதான் நம்ம பேரிட்டி பிட்டுன்னு சொல்லுது. எக்ஸ்ட்ரா பிட் இஸ் கால்ட் பேரிட்டி பிட். ஓகேங்களா. சென்டர் append a single additional bit called parity bit to the message before transmitting it. ஸோ மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு பிட்டு பேரிட்டி பிட்டை ஆட் பண்ணி அனுப்புறது தான் பேரிட்டி பிட்டு. அதை நம்ம எப்படி செக் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். அதில் 2 இருக்குது டைப்ஸ், ஒன்று ஆட் பேரிட்டி, இன்னொன்று ஈவன் பேரிட்டி. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், 10101001. இதில் வந்து பேரிட்டி செக் பண்ண போகிறோம். ஒன்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 1 2 3 4. இதில் 4 1 இருக்குது. 4 1னது ஈவன் நம்பர். ஸோ நம்மளுக்கு வந்து இதில் ஈவனாக இருந்துச்சுன்னா அதை நம்ம 1ன்னு எழுதணும். ஓகே, நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறது ஆட் பேரிட்டி. ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா, ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்துச்சுன்னா 0ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதில் 1 எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பர் வந்துச்சுன்னா நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா. இப்படி தான் நம்ம பேரிட்டி செக் பண்ணுவோம், எழுதுவோம். சரி, ஈவன் பேரிட்டி. இப்போ இந்த டேட்டா வேர்டுக்கு ஈவன் பேரிட்டி செக் பண்ண போகிறோம். அதாவது ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம 0ன்னு எழுதிக்கலாம். 1 2 3 4 4 ஈவன் நம்பர் தானே, அப்போ ட்ரூ. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 0வை பேரிட்டி பிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், 1 வந்து 3 இருக்குது, 3னா ஆட் நம்பர். ஸோ ஒரு ஈவன் பேரிட்டிக்கு ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா 1. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பேரிட்டி சூஸ் பண்ணணும். ஸோ ரெண்டுத்துலேயும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா 0 யூஸ் பண்ணணும் பிட்டு, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா 1 யூஸ் பண்ணணும். ஸோ ஆட் பேரிட்டிக்கு எது ட்ரூ, ஆட் நம்பராக இருந்தால் ட்ரூ 0 யூஸ் பண்ணணும். ஈவன் பேரிட்டிக்கு எது ட்ரூ, ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா ட்ரூ, ஸோ 0 யூஸ் பண்ணணும். இதுதான் விஷயமே, குழப்பிக்காதீங்க. நெக்ஸ்ட், என்கோடர் அண்ட் டீகோடர் ஃபார் சிம்பிள் பேரிட்டி செக் கோட். இங்கே பாருங்கள், டயக்ராம்லாம் பயந்துடுறதுங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேட்டாவை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, 4 பிட்டு உள்ள டேட்டாவை எடுத்துக்கிறோம். அது அப்படியே இங்கே வருதுங்களா. கூட நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறோம், ஒரு பேரிட்டி பிட்டு கொடுக்குறோம். ஓகேங்களா.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேரிட்டி பிட்டை ஜென்ரேட் பண்ண போகிறோம். அது எப்படி ஜென்ரேட் ஆகும்? இந்த 4 பிட்டை வாங்கிக்கிட்டு கூட அதை செக் பண்ணோம் இல்லையா, பேரிட்டி ஆட் பேரிட்டி வேணுமா ஈவன் பேரிட்டி வேணுமா செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஒரு பிட்டை கொடுக்கறது தான் இதுதான் கோட் வேர்ட். ஸோ இந்த கோட் வேர்டு எப்படி கிடச்சிது? இதே டேட்டாவை எடுத்து கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு பேரிட்டி பிட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு கோட் வேர்டு கிடச்சிச்சு. இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே அனுப்புகிறோம். இப்போ இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல R0 இந்த இடத்துல Q0 யூஸ் பண்ணிக்கோங்க ரிசீவர் சைடு பக்கம். இப்போ திரும்ப இந்த பேரிட்டி செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே சிண்ட்ரோம்னு ஒரு S0னா சிண்ட்ரோம், அதாவது நம்ம இங்கே என்ன பேரிட்டி பிட் யூஸ் பண்ணணுமோ அது இங்கே வந்து காட்டும். ஓகேங்களா? அது வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு ரிசீவர் சைடு டேட்டா வரும். அப்படி அக்செப்ட் பண்ணலன்னா வெளியில் தள்ளி விட்டுரும், அது ராங், ஏதோ எரர் இருக்குதுன்னு காமிச்சிடும். இவ்வளோ தான் விஷயமே. இப்போ இதை நம்ம அப்படியே ப்ராப்ளமில் பார்க்க போகிறோம். பாருங்கள், எக்ஸாம்பிள் ஒரு டேட்டாவோட எடுத்துக்கலாம். 1010 1010 இது எல்லாத்தையும் நம்ம XOR கேட் பண்ண போகிறோம். XOR கேட் என்னது? டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1. இப்போ இந்த 1 0 டிஃப்ரெண்ட்டு, அப்போ ரிசல்ட்னா வரும் 1ன்னு வரும். இப்போ இந்த 1 கீழே இருக்கீங்க. இப்போ இந்த 1 சேமாக இருக்குது, சேமாக இருந்தால் ரிசல்ட்டு 0. இப்போ இந்த 0 கீழே இருக்கீங்க, 0 0 சேமாக இருக்குது, சேமாக இருந்தால் 0. அப்போ நம்ம பேரிட்டி செக் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? 0. ஓகேங்களா? இப்போ கோட் வேர்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, என்ன டேட்டா வேர்டு இருக்குது? 1010 1010 இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும்? 0 ஆட் பண்ணி அனுப்பி விடணும். நெக்ஸ்ட் இப்போது டீகோடரில் பாருங்கள், திரும்ப என்ன பண்ண போகிறோன்னா அதே இன்புட் எடுத்துக்கணும். என்ன இன்புட்டு? இங்கே இருக்கிறது தான் இங்கே எடுத்துகிட்டு போகணும். 1010 1010 இப்போ ரெண்டுத்துக்கு XOR எடுங்க. 1 0 டிஃப்ரெண்ட், ஸோ 1. இந்த 1 கீழே இருக்கும். 1 1 சேம், ஸோ 0. இந்த 0 கீழே இருக்குங்க. 0 0 சேம், ஸோ 0. திரும்ப 0, ஸோ சேம் இன்புட்டாக இருந்தால் 0. சிண்ட்ரோம் வந்துச்சா பாருங்கள் அந்த 0. ஸோ இங்கே எனக்கு என்ன வந்ததோ அதே தான் இங்கேயும் வரும். அப்படி வந்துச்சுன்னா எந்த ஒரு எரரும் இல்லை. ஸோ அந்த டேட்டாவை அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ புரிஞ்சுதுல அந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் செக்ஸம்னா ஒன்றும் இல்லை, எரர் டிடெக்ட் பண்ணுற டெக்னிக் தான் இது. நம்ம என்ன பண்ணோம்னா எந்த மெசேஜ் எவ்வளோ பெரிய மெசேஜாக இருந்தாலும் இந்த செக்ஸம்மை யூஸ் பண்ணலாம். ஈஸி தான், ஒன்றும் பண்ண மாட்டோம். இந்த செக்ஸம்மில் முதல்ல இந்த டேட்டா எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு 1s காம்ப்ளிமெண்ட் எடுப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா திரும்பவும் ரிசல்ட்டை காம்ப்ளிமெண்ட் எடுக்கும்பொழுது நம்மளுக்கு அந்த செக்ஸம் வேல்யூ கிடச்சிரும். இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணுறோம்னா எரர் டிடெக்ஷனுக்கு தான் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த செக்ஸம் ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும், கவனிங்க. எக்ஸாம்பிள் கேட்ட ப்ராப்ளம், கன்சிடர் த டேட்டா யூனிட் டு பி டிரான்ஸ்மிட்டட் இஸ். இவ்வளோ பெரிய டேட்டா கொடுத்துட்டாங்க. இப்போ இதை நம்ம 8 பிரிச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? டேட்டா யூனிட் இஸ் டிவைடட் இன்ட்டு செக்மெண்ட் ஆஃப் 8 பிட். ஸோ ஃபஸ்ட்டு 8 இது வரும். ஓகேங்களா? அதை எடுத்து எழுதிக்கலாம். அடுத்த 8 பிட்டு, அதுக்கு அடுத்த 8 பிட்டு, அதுக்கு அடுத்த 8 பிட்டு. அப்படி குறைவாக இருந்தால் நீங்கள் 0 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இந்தமாரி 8 பிட்டு ஆட் பண்ணியாச்சுங்களா? எடுத்து எழுதிட்டு ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணனா வரும் 1, இதை ஆட் பண்ணனா வரும் 1. 1 + 1 வந்து 10, 0 இங்கே வந்துடும், பேலன்ஸ் 1 இங்கே வந்துடும். 1 + 1 10, 0 இங்கே வந்துடும், பேலன்ஸ் இங்கே 1 வந்துடும். 1 + 1 10, 0 இங்கே வந்துடும், பேலன்ஸ் 1 வந்துடுங்க. 1 + 1 10, 10 + 1 11, இங்கே ஒரு 1 வந்துடும், இங்கே ஒரு 1 வந்துடும். 1 + 1 10, 0 இங்கே வந்துடும், 1 இங்கே வந்துடும். 1 + 1 10, 10 + 1 11. ஓகேங்களா? 11 + 1 வந்து 100. ஸோ இப்படி தான் நம்ம வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்துச்சுங்களா? இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லாஸ்ட்லேருந்து பார்க்கணும். லாஸ்ட்லேருந்து 8 பிட் எடுக்கணும். 1 1 0 0 0 1 0 0. இது ஃபுல்லாகவே 8 பிட்டு. இதை மட்டும் எடுத்து இங்கே எழுதிப்போம். இந்த சைடில் 1 0 இருக்கு இல்லையா, அதை விராப் பண்ணி கீழே கொண்டு வந்துடும் சைடில். ஓகேங்களா? சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். 1 + 0 1, 1 + 1 10, பேலன்ஸ் 1, 1 + 0 1, மிச்சத்தில் அது அப்படியே எழுதிப்போம். இப்போ இதுக்கு நம்ம என்ன எடுக்கணும்? 1s காம்ப்ளிமெண்ட். அப்படின்னா என்னது? சிம்பிளாக காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். 0 இருந்தால் 1, 0 இருந்தால் 1, 1 இருந்தால் 0, அதுமாதிரி இது எல்லாத்தையும் காம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சுங்களா? ஸோ காம்ப்ளிமெண்ட் பண்ண வேல்யூ தான் செக்ஸம் வேல்யூ. இதுதான் அந்த செக்ஸம் வேல்யூ. இப்போ இதை ரிசீவர் பக்கம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.
அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணுறது, ஸ்டெப் 3ல் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த ஆன்சர் எடுத்துப்போம். அப்புறம் செக் சம் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த ஆன்சர் எடுத்துப்போம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எல்லாமே 1 1 1 வருது. வந்த ஆன்சருக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். காம்ப்ளிமெண்ட் எடுத்து என்ன ஆகிடும், இல்லை ஆப்போசிட்டாக மாறிடும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் 0ன்னு வந்துச்சுன்னா அப்போது எரர் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நம்ம டேட்டாவை அக்செப்ட் பண்ணிக்கலாம். 0 எல்லாமே வேறு எதனா வந்துச்சுன்னா அப்போ எரர் இருக்குதுன்னு அர்த்தங்க. ஓகேங்களா, இதுதான் செக் சம் கான்செப்ட். நெக்ஸ்ட் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இதுக்குள்ள cyclic redundancy check. It is a method for detecting errors in data transmission. இது எப்படி பண்ணுவோம்னா செக் சம் ஆட் பண்ணுவோம் ஒரிஜினல் டேட்டா கூட. ஏதோ ஒரு டேட்டா கொடுக்குறாங்கன்னா அது கூட நம்ம செக் சம்மை ஆட் பண்ணுவோம். The checksum is recalculated at the receiving end. ஆட் பண்ணோன்னே அந்த செக்ஸம்மை செக் பண்ணி பார்ப்போம் ரிசீவர் சைடு. ஓகேவா ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா அந்த டேட்டாவை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அங்கே எரர் இருக்குதுன்னு சொல்லிடலாம். இதில் எதுக்கு, அந்த டேட்டா இன்டெகிரிட்டிக்காக. ஒரு டேட்டா வந்து சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் கரெக்டாக போய் சேரணும். அதுக்கு தான் இவ்வளோ டெக்னிக்ஸில் நம்ம பயன்படுத்துகிறோம். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். நம்மக்கிட்ட ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாங்க. இந்த மெசேஜ் தான் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு. நம்ம யூஸ் பண்ண போகிற டெக்னிக் வந்து CRC எரர் டிடெக்ஷன் அல்காரிதம். ஓகேங்களா. அசியூம் த CRC பாலினாமியல். அவங்க ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டாங்க, x³ + 1. டிட்டர்மைன் த மெசேஜ் தட் ஷுட் பி டிரான்ஸ்மிட்டட். முதல்ல என்ன மெசேஜ் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறமா இன்னொன்று சொல்கிறாங்க, நம்ம கண்டுபிடிச்ச ஒரு ஆன்சர் இருக்குது இல்லையா, அதில் வந்து செகண்ட் லெஃப்ட் மோஸ்ட் பிட்டு. செகண்ட் லெஃப்ட் மோஸ்ட் பிட்னு என்னது, லெஃப்ட் சைடில் ரெண்டாவது, அது கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, அதை நம்ம ஷோ பண்ணி காட்டணும் ரிசீவரில். ஸோ இதை தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். நம்மளுக்கு மெசேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, 11001001. CRC பாலினாமியல் என்ன கொடுத்துருக்காங்க, x³ + 1. இது எப்படி பிட்டாக மாற்றுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். x³ ஒரு டேர்ம் இருக்குது, ஸோ 1. x² டேர்ம் இல்லை, x டேர்ம் இல்லை, அதனால் 0 0. கான்ஸ்டன்ட் டேர்ம் 1. இப்போது டிரான்ஸ்மிட்டட் மெசேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு கோட் வேர்டு நம்ம க்ரியேட் ஆகும் இல்லையா. ஸோ அது எப்படி கோட் வேர்டு க்ரியேட் பண்ணலாம், அவங்க கொடுத்த இந்த டேட்டா வேர்டு எடுத்து CRC கூட ஆட் பண்ணணும், ஜாயின் பண்ணணும். டேட்டா வேர்டு இது தான் அவங்க கொஷினில் கொடுத்தது. இந்த CRC நம்ம இங்கே கண்டுபிடிப்போம் 011, அதை எடுத்து இங்கே ஜாயின் பண்ணிக்கணும். அப்படி ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு கோட் வேர்டு கிடைக்கும். சரி, ரொம்ப சிம்பிள் தான். இது எடுத்து இங்கே எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்த டேட்டாவை எடுத்து இங்கே எழுதிக்குங்க. எழுதிட்டு இங்கே ஏன் இங்கே 3 0 நான் அப்பாயின் பண்ணியிருக்கேன்னா, ஜாயின் பண்ணியிருக்கேன்னா, இங்கே டிவைசர் பார்க்கணும். இங்கே எத்தனை பிட் இருக்குது, 4 பிட்டு. 4 பிட்டு இருந்தால் 3 zeros ஒன்று குறைச்சி ஆட் பண்ணணும். இதுவே இங்கே 5 பிட்டு இருந்ததுன்னா 4 zeros இங்கே ஆட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே ஸ்டார்டிங் என்ன நம்பர் இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ இங்கே மேலே 1 போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 கூட எது மல்டிப்ளை பண்ணால் இதே தானே வரப்போகுது. இப்போ சப்ட்ராக்ஷன் பண்ணணும். 0ல் 1 போயிடுச்சுன்னா 1, 0ல் 0 போயிடுச்சுன்னா 0, 1ல் 0 போச்சுன்னா 1. நெக்ஸ்ட்டு இந்த 1 கீழே இறக்கிப்போம். ஓகேங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இங்கே திரும்ப 1 தான் இருக்குது. அப்போது 1 தான் இங்கே எடுத்து எழுதணும். 1 கூட எது மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரப்போகுது. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 1ல் 1 போயிடுச்சுன்னா 0, 1ல் 0 போச்சுன்னா 1, 0ல் 0 போச்சுன்னா 0 தான், இதுவும் 0 தான். இப்போ இந்த 0வை கீழே இறக்கிப்போம். இப்போ ஸ்டார்டிங்கில் 0 இருந்துச்சுன்னா இங்கே 0 போட்டுக்குங்க. 0 போட்டு 0 எடுத்து எது கூட மல்டிப்ளை பண்ணால் ஃபுல்லாகவே 0 தானே வரப்போகுது. இப்போ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 0, இதுவும் 0, 1ல் 0 போச்சுன்னா 1. இப்போ இந்த 0வை கீழே இறக்கிப்போம். இங்கே ஸ்டார்டிங் நம்பர் என்ன இருக்குது, 1. அப்போ 1 எடுத்து இங்கே போட்டு 1 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் இதே தான் இங்கே வரப்போகுது. இப்போ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். 0ல் 1 போச்சுன்னா 1, இது 0, இதுவும் 0, இதுவும் 0 தான். இப்போ இந்த 1 கீழே இறக்கிப்போம். ஓகேங்களா. இப்போ ஸ்டார்டிங் 0 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், இங்கே 0 போட்டுட்டு 0வால் எது மல்டிப்ளை பண்ணாலும் ஃபுல்லாகவே நம்மளுக்கு என்ன தான் வரப்போகுது, 0 தான் வரப்போகுது. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 1ல் 0 போச்சுன்னா 1, 1ல் 0 போச்சுன்னா 1 தான், 0ல் 0 போச்சுன்னா 0. இந்த 0வை கீழே இறக்கிப்போம். ஓகேங்களா. இப்போது ஸ்டார்டிங் 0 இருக்குங்களா, அப்போ என்ன பண்ணோம், இங்கே 0 போட்டுட்டு 0வால் எது மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வரும், 0 தான் வரும். இப்போ பேலன்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 0ல் 0 போச்சுன்னா 0, 1ல் 0 போச்சுன்னா 1, 1ல் 0 போச்சுன்னா 1. இப்போ இந்த 0வை கீழே இறக்கிப்போம். இங்கே ஸ்டார்டிங் 1 இருக்குது.
ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 1ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், அதே டேர்ம் தான் வரப்போகுது. ஓகேங்களா, 1ஆல் எது மல்டிப்ளை பண்ணாலும் அதே டேர்ம் தான் வரப்போகுது. அப்போனா ஒரு 0ல் 1 போச்சுன்னா 1, 0ல் 0 போச்சுன்னா 0, 1ல் 0 போச்சுன்னா 1. இப்போ அடுத்து லாஸ்ட்டு 0 கீழே இருக்கும். ஓகேங்களா, லாஸ்ட்டில் 0 கீழே இருக்கும் போது நம்மளுக்கு என்ன இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நம்ம 1 எடுத்துப்போம். 1ஆல் எது மல்டிப்ளை பண்ண நம்ம என்ன வரும், இது தான் வரப்போகுது. ஓகேங்களா, ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0ல் 1 போச்சுன்னா 1, 1ல் 0 போச்சுன்னா 1, 0ல் 0 போச்சுன்னா 0. இதுக்காக ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே என்ன இருக்குது ரிசல்ட்டு 0, 1, 1, அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும் ரிமைண்டர். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் டிரான்ஸ்மிட்டட் மெசேஜ். இப்போ அடுத்து ரிசீவர் பக்கம் பார்க்க போகிறோம். கொஷின்லாம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது லெஃப்ட் மோஸ்டில் ரெண்டாவதாக இருக்கிற பிட்டு கரப்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. சென்டர் கோட் வேர்டு நம்மளுக்கு என்ன அமைச்சிருக்காங்க, இதுதான் கோட் வேர்டு. இந்த கோட் வேர்டு எடுத்து எழுதிப்போம். இங்கே எழுதியாச்சு. லெஃப்ட் மோஸ்ட்டில் ரெண்டாவது பிட்டு இதுதான் கரப்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்க சொல்கிறாங்க. அப்போ 1 இருந்தால் அங்கே கண்டிப்பாக இங்கே என்ன இருக்கும், கரப்ட் ஆகிடுச்சுன்னா 0 இருக்குன்னு அர்த்தம். இது நம்ம இங்கே ஷோ பண்ணி காட்டணும் கரப்ட் ஆகிருக்குன்னு. இந்த 1001 வந்து சிஆர்சி பாலினாமியல் கொடுத்தாங்களே, அதை எடுத்து இங்கே எழுதிப்போம். நெக்ஸ்ட்டு கோட் வேர்டு, கரப்டான கோட் வேர்டு எடுத்து இங்கே எழுதிப்போம். நம்மளுக்கு தெரியும் இது கரப்டுன்னு, கம்ப்யூட்டருக்கு தெரியாது, அதை செக் பண்ணி காட்டணும்லே, அதுக்காக தான். ஸோ இது எடுத்து இங்கே எழுதிப்போம். நெக்ஸ்ட்டு நார்மல் ப்ராசஸ் தான் திரும்பவும். இங்கே ஸ்டார்டிங் நம்பர் என்ன இருக்குது, 1 இருக்குது. அந்த 1 எடுத்து இங்கே எழுதிப்போம். இதனால் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணால் அது தான் இங்கே வரப்போகுது. ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி இங்கே எழுதுங்க. 1 பிட் இறக்கிக்குங்க. ஸ்டார்டிங் 0 இருந்தால் அப்போ இங்கே 0 போட்டுட்டு இங்கே மொத்தமாக 0 போட்டுருங்க, அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், அதை எடுத்து எழுதுங்க. அடுத்த பிட்டை இருக்குங்க. ஸ்டார்டிங் 0 இருந்துச்சுன்னா இங்கே ஒரு 0 போட்டுட்டு எல்லாமே இங்கே 0 போட்டுருங்க, அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் எடுத்து எழுதுங்க. அடுத்த பிட்டை கீழே இறக்கிக்குங்க. இங்கே 1 இருந்தால் இங்கே தூக்கி 1 போட்டுட்டு இந்த 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே டேர்ம் தான் இங்கே வரப்போகுது. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி இங்கே எழுதுங்க. அடுத்த பிட்டை கீழே இறக்கிக்கணும் 1. இங்கே ஸ்டார்டிங் 1 இருந்தாலும் திரும்ப இங்கே 1 போட்டுட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் இங்கே வரப்போகுது. அப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி இங்கே எழுதிட்டு அடுத்த பிட்டை இறக்கிப்போம் 0. ஓகேங்களா, ஸோ ஸ்டார்டிங் 0 தான் நம்ம என்ன பண்ணோம், 0 போட்டுட்டு 0ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் வரப்போகுது. திரும்ப இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி இங்கே எழுதுங்க. அடுத்த பிட்டை இறக்கிக்கணும் 1. ஸ்டார்டிங் 1 இருந்தால் 1 தான் பண்ணணும், 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் வரப்போகுது. ஸோ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் 0, 0, 0. திரும்ப அடுத்த 1 இறக்கிப்போம். ஓகேங்களா, ஸோ அடுத்த 1 இறக்கிக்கிட்டு லாஸ்ட்டாக எப்பயுமே என்ன பண்ணுறீங்கன்னா, லாஸ்ட்டு ஸ்டெப் முடிவில் எப்பயுமே 1ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, எல்லாத்தையும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே உங்களுக்கு இங்கே ஸ்டார்டிங் 0 வந்தாலும் சரி, 0 வரலனாலும் சரி, எப்பயுமே லாஸ்ட்டில் 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1ஆல் மல்டிப்ளை பண்ணினா வரும், அதே தான் எடுத்து இங்கே எழுதணும். எழுதிட்டு சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 1ல் 1 போச்சுன்னா 0, இதுவும் 0, இதுவும் 0, 0ல் 1 போச்சுன்னா 1. ஸோ இந்த 1,000 இருக்குங்க இல்லையா, ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 0 வரல. ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அங்கே எரர் இல்லைன்னு அர்த்தம். இங்கே நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வரல, அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா அவங்க கோட் வேர்ட் ரிசீவ் பண்ணது வந்து எரரோட இருக்குன்னு கம்ப்யூட்டர் எடுத்து நம்மளுக்கு சொல்லிவிடும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட்.
உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் பேரிட்டி. வணக்கம்.